வீடியோவில் வந்து நான் மெயினாகவே வந்து எப்படியே இந்த 4 மாதத்தில் வந்து ஒரு பிளான் உண்டு சரியான ஸ்ட்ராட்டஜிக்காக வந்து ஒரு எஃபெக்டிவான ஒரு பிளானோட போடி எப்படி சரியா நீங்கள் நிறைய வந்து இந்த 4 மாதத்துக்கு இவ்வளோ பேப்பர்ஸ் செய்யணும் அவ்வளோ பேப்பர்ஸ் செய்யணும் இதில் கவர் பண்ணிடணும் அதை கவர் பண்ணணும் இதை கவர் பண்ணணும்னு சரி நிறைய வந்து பிளான் போட்டு இருக்கேன் ரைட் அந்த பிளான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு மாதிரி பிளான் ரைட் எனக்கு வந்து ஒரு பொதுவான பிளான் ஒன்று சொல்லி தந்துடையில ஒருத்தருக்கும் ரைட் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலைமையில நிற்கிறீங்க சரியானே அப்போ எங்களுக்கு வந்து பொதுவாக ஒரு பிளானோட சொல்லித்தரையில்லை பட் எந்த ஒரு பிளானாக இருந்திருந்தாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த 3 ஃபேக்டர் சரியான இந்த 3 ஃபேக்டருக்குள்ளே அமைஞ்சி இருந்தால் தான் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டுக்கு போயிடும் அதாவது பிளான் போட இருந்தால் பட் அந்த பிளான் வந்து சரியா இது வந்து ஒர்க் அவுட் ஆகுமா இது வந்து ஏன்னா நீங்கள் போடக்கூடிய பிளானுக்கு அமையமாகத்தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு அமையமாகத்தான் உங்களோட ரிசல்ட்டே வரப்போகுது ரைட் அவை முக்கியம் வந்து உங்களோட பிளான் சரியான பிளான் அதாவது பிழையான விதத்தில் வந்து ஒர்க் பண்ணு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு ஒன்றாலும் ரிசல்ட்டுக்கு அதாவது உங்களுக்கு பலனுக்கு போகலை ரைட் இந்த 4 மாதம் வந்து ஒவ்வொரு நிமிஷமும் வந்து சரி முக்கியம் ரைட் அப்போ இந்த காலத்தை வந்து சரியாக எப்படியும் பயன்படுத்தி வேண்டியதை வந்து நான் இந்த 3 ஃபேக்டரை வச்சு வந்து வழங்கப்படுத்தி ரைட் இந்த 3 ஃபேக்டரும் என்டிஏ அதாவது அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் பிளானே போட வேண்டியிருச்சு ரைட் அதாவது நீங்கள் நிறைய பேர்கிட்ட கேட்டேன்டாலும் ரைட் அதாவது நல்ல ஒரு ரிசல்ட்டுக்கு போன 3 எடுத்து அல்லது நல்ல ஒரு மெடிசினோ இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டியோ போனாங்கள் நம்மளாக கேட்டு பார்த்தேன்னு சொல்லிச்சுன்னா இந்த ஃபேக்டர் வந்து அதுக்குள்ளே இருக்கும் ரைட் அதைத்தான் நான் இப்போ விளங்கப்படுத்துவோம் ரைட் அப்போ இந்த 3 ஃபேக்டரும் தான் ஃபர்ஸ்ட் லேர்ன் ரைட் 2வது ப்ராக்டிஸ் 3வது ரெப்யூட்டேஷன் இந்த 3 ஃபேக்டருக்கு தான் இல்லையே எல்பிஆர் சைக்கிள் அந்த எல்பிஆர் சைக்கிள் அதாவது இந்த 3 வந்து சைக்கிள் மாதிரி அதாவது நீங்கள் போடக்கூடிய பிளான் அதாவது இந்த 4 மாதமும் நீங்கள் இதை வச்சு தான் பயணிக்கும் அதாவது ப்ராக்டிஸ் பண்ணால் லேர்னும் மீட்டி அதாவது இருக்கிறத மீட்டி நிற்கிறதும் அல்லது ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் லேர்ன் பண்ணி மட்டும் ஆனால் ஞாபகம் ஊட்டுற விஷயங்கள் அதாவது ஒரு பேப்பர் ஒன்று செய்கிறேன் எங்களுக்கு விளங்கிது ஞாபகம் இல்லாமல் மாதிரி அது சரியானு சொல்லி போகிறேன் ரைட் அப்போ ஞாபகம் இல்லை திருப்பி ஞாபகப்படுத்தும் ரைட் அப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தண்டா தான் இந்த ஏ எடுக்கக்கூடிய ஒரு பியில் இந்த நிற்கிறேன் அதாவது இது ஏக்கும் பிக்கும் 10 மாதம் டிஃப்ரெண்டாண்டாலும் பெரிய டிஃப்ரெண்ட் இருந்துச்சு ரைட் பட் அந்த டிஃப்ரெண்ட் வந்து இந்த சின்ன விஷயங்கள் சார் இந்த 3 சைக்கிள்லையும் விட்ட பிள்ளைகள் தான் வந்து அடிக்கும் சிலாக்க நல்லா வந்து என்ன செய்ய பயாலஜி மாதிரி பாடமாக நினச்சிக்கொண்டு ஃபிசிக்ஸை லேர்னிங்கும் அதாவது புதிய விஷயங்களை படித்து அதை மீட்டியை மட்டும்தான் செய்கிற ப்ராக்டிஸ் பண்ணிடலாம் அதாவது இது எந்த சப்ஜெக்ட்டுக்கும் பொருந்துமா அதாவது பயாலஜி எடுத்துக்கிறதுனாலும் அதே தான் பயாலஜியில் வந்து என்ன பாடமாக்கின சில வழிக்கு வந்து எஸ்ஏலி எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு இருந்துச்சு ரைட் அதாவது சும்மா வைத்துக்கொண்டு பாடமாக்கின வழிக்கு எஸ்ஏ டெய்லி டைமுக்குள்ளே எழுதிட்டு வரையலை கஷ்டம் ரைட் அதே மாதிரி அதாவது எதுக்கும் பொருந்தும் ரைட் அதை நான் ஃபிசிக்ஸை வச்சு விளங்கப்படுத்தி ரைட் அதாவது நான் ஃபஸ்ட்டை பார்க்கும் லேர்ன் அதாவது லேர்ன் பண்ண அதாவது படிக்க கொள்ள இந்த 3ஐயும் வந்து அதாவது ஃபிசிக்ஸை 3ஆக உடைச்சி எம்சிக்யூ ஸ்ட்ரக்சர்ட் எஸ்ஏன்னு சொல்லி 3ஆகத்தான் நான் என்ன செய்யணும் வகைப்படுத்தி தான் படித்தோம் ரைட் இந்த வீடியோவில் எம்சிக்யூ மட்டும்தான் பார்க்க ஸ்ட்ரக்சர்ட் எஸ்ஏல இனி வரக்கூடிய வீடியோஸில் நான் பார்ப்போம் ரைட் அதுலேயும் வந்து எம்சிக்யூ வந்து எப்படி லேர்ன் பண்ணினதில்லை இன்னொரு இன்ட்ரோனாக தான் ரைட் அதாவது இந்த வீடியோவிலே டீப்பாக எங்களுக்கு வந்து எப்படியும் லேர்ன் பண்ணணும் வேண்டியதை வந்து எங்களுக்கு விளங்கப்படுத்த கஷ்டம் ரைட் அதாவது டைம் போகுது ரைட் இதில் வந்து இன்னொரு இன்ட்ரோன்னு தான் எப்படின்னு சொல்லிச்சுன்னா அதாவது பேப்பரில் வந்து 50 கேள்வியில் 30 கேள்வி வந்து பழைய ஐடியாவை தான் இருந்துச்சு சரியான மனசாட்சி இல்லாமல் 30 கேள்வி போடி இப்போ உங்களுக்கு விலங்கில பழைய ஐடியா போடுறதுக்கு அவசரம் இருக்குது பைத்தியமானு சொல்லி ரைட் நல்லா நினைச்சுக்கோங்க நீங்கள் வந்து நிறைய பாஸ் பேப்பர் கேள்வியில் செஞ்சு இந்த கேள்வி கேட்பானா இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துன்னா போன வருஷம் 50வது கேள்வி இந்தியம் இதுக்கு முன்னுக்கு வந்த கேள்வி ரைட் வந்த ஐடியா இல்லை வந்த கேள்வியே ஒரு தூக்கி போட்டேன் 2023 முதலாவது கேள்வி 2015 வந்த கேள்வி அதே கேள்வியை தூக்கி போட்டு ஐடியாவும் இல்லை அதே கேள்வி ரைட் நல்லா நினைச்சுக்கோங்க 50ல் 30 கேள்வி வேணுமென்னா எனக்கு வந்து எடுத்தும் காட்டல ரைட் வேணுமெல்லாம் எனக்கு பேப்பரில் எடுத்து காட்டல 30 கேள்வி எதாவது இருந்து ரைட் அது 30 கேள்வி பழைய ஐடியா கேள்வியாக தான் இருந்துச்சு பழைய ஐடியா அதாவது கிட்டத்தட்ட இதால் வரனா 2000+ நான் எம்சிக்கு இருந்துச்சு அதில் ஒரு 30 தூக்கி போடியது வந்து அவருக்கு பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை உங்களுக்கு வந்து நிறைய கேள்விகள் செஞ்சு பாஸ் பேப்பரில் சில அகலுக்கு வந்து உருளியத்தால் அப்படி போடுமான்னு சொல்லி சந்தேகம் வரும் பட் நீங்கள் எக்ஸாமுக்கு இந்த வருஷம் வந்து எக்ஸாமில் செட் பண்ண விளக்கும் அப்படியே பாஸ் பேப்பரை மட்டுமே செஞ்சிருந்தாலும் போமேடா நியாயம் மாடல் பேப்பர் சொல்லி செத்தது சொல்லி ரைட் அவ்வளோக்கு வந்து பாஸ் அதாவது இந்த வருஷம் இந்த பேப்பர் எடுத்து பார்த்தோன்னாலும் பழைய ஐடியா நிறைய அதுக்குள்ளே பார்க்கலும் சில பார்ப்பீங்க ரைட் ஓகே இப்போ இன்னொரு 10 கேள்வி வந்து எப்படின்னு சொல்லிச்சுன்னா கொஞ்சம்
அதை பொலிஷ் பண்ணி பழைய ஐடியாவை என்ன செய்வான்னு எழுதினா கொஞ்சம் பொலிஷ் பண்ணி என்ன செய்வான் வைப்பான். இன்னொரு 5 கேள்வி பழைய ஐடியாவோட புதிய ஐடியாவை ரெண்டே ஒரு கேள்வியை நான் எடுத்துக்கொண்டு சொல்லிச்சேன்னா நிறைய பாயிண்ட்ஸ் எம்சிக்கு எடுத்துக்கொண்டு சொல்லிச்சேன்னா சில விஷயங்கள் வந்து அந்த கிராஃப் கேள்விகள்னு சொல்லிச்சுன்னா ஒரு பாயிண்ட்டாக நாங்கள் ரோங்கான்னு பார்த்து அதாவது 5 எம்சிக்குள்ள ஃபஸ்ட்டுக்கு ஒரு எம்சிக்கு வெட்டிக்குள் இது வந்து பிள்ளை 2வது எம்சிக்கு பிள்ளைன்னு சொல்லி பார்த்து அதாவது அந்த வெட்டி லாஸ்ட்டுக்கு ஒரு வீடியோ மீயும் அதுக்கு அடிக்கிற மாதிரி சீன்லாம் வரையிலும் ரைட். அது எம்சிக்கு எப்படி அணுகிறண்டியத்தையும் வந்து சில ஃபியூச்சர் வீடியோஸ்லாம் பார்ப்போம் ரைட். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லி வந்து அது வந்து லாஜிக்ஸ் தான் சரியானே. ஏன்னா அந்த 5 கேள்வியும் பெருமானும் பழைய ஐடியாஸும் புதிய ஐடியா மெர்ஜ் ஆகித்தான் வரும் ரைட். அதாவது நான் என்ன செய்வேன்னா ஒவ்வொரு லொஜிக்காக உடைக்குவேன் லொக் உடைக்கிறேன்னு சொல்லி ரைட். அந்த கேள்வியில வந்து லொக் உடைக்கிறேன். ஏதாவது ஒரு லொஜிக் பிழைச்சிருச்சாலும் ஐடியா வந்து பிழைக்கும், கேள்வி பிழையாகும் ரைட். அடுத்த 5 கேள்வி கொஞ்சம் 5 சொல்லியும் இல்லை சில 3 கேள்வியும் புதிய கேள்வி போடுவேன். அதுவும் நீங்கள் எங்கே சரி ஒரு மாடல் பேப்பரில் வந்து கண்ட கேள்வியாக தான் பெரும்பாலும் இருந்துச்சு ரைட். வேணுமென்னு சொல்லிச்சுன்னா நல்ல ஒரு A1 எடுத்த இல்லது நம்மளா A1க்கு போகணும் நல்ல ஒரு ரிசல்ட் ஒன்று எடுத்து அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. அவங்க செஞ்ச 50 எம்சிக்குள்ள நிறைய எம்சிக்கு வந்து இதுக்கு முன்னாடி செஞ்சுட்டு போன எம்சிக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க ரைட். அவங்களே சொல்லுவாங்க பாஸ் பேப்பர் இருந்து செய்யுங்க ரைட். மாடல் பேப்பர்ஸே கொடுக்க முக்கியத்துவத்தை விட பாஸ் பேப்பருக்கு முக்கியத்துவம் கொடுங்கன்னு அவங்களே சொல்லுவாங்க ரைட். இந்த 4 மாதம் வந்து எப்படி படிக்கிறேன்னு சொல்லி கேட்டேன்னு சொல்லிச்சுன்னா இது கேட்குறோம் அதுக்கேற்ற மாதிரி தான் படித்தோம். கேட்காத செக்ஷனில் படித்து வேலை இல்லை. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே நாங்கள் என்ன செய்ய போகிறோம் ஒரு பேப்பரை தான் பற்றி செய்ய போகிறோம். அந்த பேப்பரில் இருக்கக்கூடிய நாலேஜ் எங்களுக்கு இருச்சுன்னு சொல்லிச்சுன்னா அந்த கொஷனுக்கு வந்து ஆன்சர் பண்ணிக்குள்ள 7 மணி சொல்லிச்சுன்னா அண்ணன் ஓகே ரைட் அண்ணன் வெற்றி ரைட். அப்போ அதுக்கு தான் நான் ரெடி ஆகணும் எக்ஸாமுக்கு ஏற்றாட் போல தான் ரெடி ஆகும் ரைட். அதாவது இந்த 4 மாதம் வேண்டிய மட்டும் பேப்பர்ஸை ஃபோக்கஸ் பண்ணி படிங்க சரியான. அதாவது நாலேஜுக்காக வேண்டி படிச்சதை விடுங்க. இதுக்கு முன்னுக்கு நீங்கள் நிறைய தேடி பார்த்துருப்பீங்க எக்ஸ்ட்ரா விடயங்களை வந்து படிச்சிருப்பீங்க அது ஓகே. பட் இந்த 4 மாதம் கொஞ்சம் ஃபோக்கஸ். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே நாங்கள் என்ன செய்ய போகிறோம் பேப்பர் ஒன்று தான் பற்றி செய்ய போகிறோம் ரைட். அதாவது நான் என்ன தான் சிலபஸை வந்து படிச்சிருந்தாலும் அதில் சின்னொரு பகுதியில் தான் என்ன செய்ய போகிறேன் பேப்பர் தயாரிக்கும் எல்லாத்தையும் எல்லாமே ப்ரொஃபஸருக்கு ரைட். அப்போ எந்தையும் கேட்கியத்தை வந்து விலங்கெடுத்துக்கணும். நாங்கள் அட்டாயம் என்ன செய்யணும் பாஸ் பேப்பரை கொஞ்சம் ஆராயும் ரைட். பாஸ் பேப்பர் எப்படி 6000 சொல்லி வந்து ஃபியூச்சர் வீடியோஸில் பார்ப்போம். அடுத்து எம்சிக்யூவில் வந்து எந்த வருஷமும் வரக்கூடிய எம்சிக்யூன்னு சொல்லி சின்ன ஒரு செட் கொஞ்சமே இருந்துச்சு ரைட். எந்த வருஷம் மாதிரி போடி ரைட். அப்போ அதுகள் எந்தின்னு சொல்லி வந்து விலங்கெடுத்துக்கணும் எங்களுக்கு பாஸ் பேப்பர் 6000 தான் ரைட். அப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் பார்த்தேன்னு சொல்லிச்சேன்னா இந்த 4 மாதம் வந்து சும்மா வீணான விடயங்களுக்கு வந்து நான் படிச்சவே இல்லை ரைட். அதாவது கேட்காத விஷயங்களுக்கு வந்து படிச்சவே இல்லை ரைட். எது கேட்குறோம் எது முக்கியமோ அதை படிச்சதுல புரோஷனம் உண்டுச்சு ரைட். இந்த எல்லாம் படிச்சுன்னு சொல்லி வேலை ரைட் ரைட். எது முக்கியமோ அதை படித்தது தான் எங்களுக்கு வந்து புரோஷம் தரப்போ ரைட். என்னத்தை படித்தோணும் வேண்டியதுக்கான கேள்விக்கான ஆன்சர் பாஸ் பேப்பர் அனாலிசிஸ் பண்ணுங்க. பாஸ் பேப்பரை ஆராய்ங்க வேண்டியதுதான் என்கிட்ட பதில் ரைட். அதாவது என்னத்தை படித்தோம் இதுகள் எந்த வருஷமும் கேட்குறேன்டா அது எழுத முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போ இந்த கட்டத்தில் நிறைய பேருக்கு ஒர்க்கெல்லாம் லோடாகி நிறைய விஷயங்கள் படித்ததுக்கெல்லாம் இருந்துச்சு ரைட். இப்போ இந்த நிலைமையில் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தருக்கு வந்து சவுண்டில் வந்து எஸ்ஹெச்எம்மும் சுனாயும் இருந்துச்சுன்னா இந்த 2 விஷயம் வந்து படிச்சிலேன்னு சொல்லிச்சுன்னா எதை வந்து ஃபஸ்ட்டுக்கு படிக்கிறேன்னு சொல்லி பார்த்தேன்னு சொல்லிச்சுன்னா கட்டாயம் எஸ்ஹெச்எம் தான் முக்கியத்துவம் கொடுக்கும். ஏன்னா எஸ்ஹெச்எம் வேண்டிய வந்து எந்த வருஷமும் வந்து ஒரு எம்சிக்கு கட்டாயம் வர ரைட். சுனாமின்னு சொல்லி அதாவது சுனாமி செக்ஷனில் வந்து கேள்வி வருவன் இருந்துட்டு தான் வரப்போகுது. அதே வந்து நான் நார்மலாக பார்த்தேன்னு சொல்லிச்சுன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து டைம் இல்லாமல் போய்த்து ஏதாவது ஒரு செக்ஷன் வந்து செஞ்சுக்குள்ளேலாம் போகணுன்னு சொல்லி சொன்னாலும் எஸ்ஹெச்எம் செஞ்சுக்குள்ளேலாம் போகணுண்டா அவர் எக்ஸாமுக்கு வந்து கிட்டத்தட்ட 1 மார்க்ஸ் வந்து பிழை விட்டு கொண்டு தான் வீட்டிலிருந்தே போகிறேன். அது நஷ்டம் ரைட். அதை நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு வந்து எதை முன்னுரிமை படுத்தின்னு சொல்லிச்சுன்னா எஸ்ஹெச்எம் தான் கொடுக்கணும் ரைட். இப்போ அந்த டிசிஷன் மேக்கிங் ரைட்டுன்னு அதாவது எதை வந்து ஃபஸ்ட்டுக்கு எடுக்கிறேன்னு நிறைய விஷயங்கள் வந்து இருந்துச்சு. ஏன்னா நான் எடுக்கக்கூடிய முடிவின் அடிப்படையில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து மாறிடும் ரைட். தகுந்த முடிவுகளை எப்படி எடுக்கின்றது மாதிரினா அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம் ரைட். நிறைய விஷயங்கள் இருந்துச்சு வந்து கதைச்சதுக்கு ரைட். அதாவது உண்மையில் டைம் பத்தாதுன்றதால அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம். அடுத்த விஷயந்தான் ப்ராக்டிஸ். அதாவது ப்ராக்டிஸ்ன்னு சொல்லி சொல்லக்கூடனா இல்லை மெயினாகவே நான் வந்து கருதியை வந்து ஃபுல் பேப்பர் ப்ராக்டிஸ் ரைட். அதாவது ப்ராக்டிஸ்ன்னு சொல்லி சொல்லக்கொள்ள ஒரு செக்ஷன் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து சும்மா ஹேலி எடுத்து நம்மளாம் வந்து கிளாஸ் டியூட்டியில் இருந்தேன்னா நம்மளாம் செய்கிற அது வேறு விஷயம் ரைட். சும்மா ஏதாவது ஒரு புக்ஸை
செக்ஷன் வைஸ் புக் கலெக்ஷன், எம்சிக்யூ கலெக்ஷன் அப்படி இப்படி அதெல்லாம் செய்கிற அதுவும் ப்ராக்டிஸ் தான். அதில் நான் என்ன செய்ய வரேன், அதுவும் செய்யணும் கட்டாயம். அதோட வந்து இந்த ப்ராக்டிஸை மெயின் பண்ணிய வந்து ஃபுல் பேப்பர் ப்ராக்டிஸ், ரைட்? ஏனெண்டா அது அவ்வளோக்கு வந்து முக்கியத்துவப்படுத்தி சொல்லியதுக்கான நோக்கம் என்னடா, எண்ட் ஆஃப் த டே நாங்கள் ஒரு ஃபுல் பேப்பரோட போய் தான் செய்ய போகிறோம், ரைட்? அதாவது நான் சொல்ல வரேன்னா மினிமம் வந்து ஒரு ஹெலமேக்கு ஒரு பாடத்தில் ஃபிசிக்ஸ் சொல்லிச்சுன்னா ஒரு ஃபிசிக்ஸில் வந்து ஒரு ஹெலமேக்கு ஒரு ஃபுல் பேப்பர் கட்டாயம் செஞ்சு தான் ஆகணும். கைப்பட, அதாவது கிட்டத்தட்ட 5 hour இருந்து எழுதித்தான் ஆகணும். உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, நிறைய பேர் இருந்துச்சு இந்த செக்ஷன் படிச்சில்ல அந்த செக்ஷன் படிச்சில்ல நிறைய விஷயங்கள் படிச்சில்ல பேப்பர்ஸ் செய்யலாம், நிறைய பேர் சொல்லிய கதை தான் அது, ரைட்? அப்படி இல்லை, ரைட்? அதாவது நீங்கள் ப்ராக்டிஸ் நல்லாட்டு, ரைட்? அதாவது நீங்கள் தியரி தான் படித்து நின்னா எப்போயும் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன். ஏன்னா நீங்கள் படித்து கொண்டு வரக்குள்ள வந்து உங்களுக்கு எல்லாம் முடிஞ்சவங்களுக்கு டைம் வந்து கிடச்சாது, ரைட்? அதாவது நல்லா என்ன வச்சுக்கணும், என்னதான் தியரி படிச்சிருந்தாலும் ப்ராக்டிஸ் இல்லாமல் போய்த்து எழுக கஷ்டம், ரைட்? வீடியோட ஆரம்பத்திலே சொன்னேன்னா எவ்வளோ பேப்பர்ஸ் லேஸாக வந்தாலும் எந்த ஒரு வருஷம் வந்து 4000, 5000, 6000 தான் எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 80,000, 90,000 கிட்ட அக்கலகி. காரணம் என்ன? ப்ராக்டிஸ் மெயினாக வந்து ப்ராக்டிஸ் இல்லை, ரைட்? என்னதான் நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டு போகிறாலும் நிறைய இப்போ நீங்கள் வந்து டேர்ம் எக்ஸாமில் மாற்றிருந்தாலும் நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் பிள்ளை விட்டுருப்பீங்க, பை மிஸ்டேக் விட்டுருப்பீங்க, ரைட்? தெரிஞ்சது எழுதி கொடுத்து டைம் இல்லை, அந்த பிரச்சனை. அப்போ இருக்கிறதே உண்மையிலேயே போதும். அதை எப்படி வந்து சரியாக வந்து எழுதிட்டு வரண்டியது தான் ஃபோக்கஸ் பண்ண, அதாவது ப்ராக்டிஸ் இருக்கணும், ரைட்? ஏன்னா அந்த ஃபெஸ்ட்டுக்கு வந்து உங்களோட பிரெயின் வந்து அந்த மாடலுக்கு பழகணும், ரைட்? விளையினா ஏனெண்டா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாமல் திடீர்னு தியரிஸை மட்டும் படித்து அதை அதாவது நம்மளாம் ப்ராக்டிஸ் அடிச்சிருப்பீங்க. அந்த ஃபுல் பேப்பரோடு செய்யக்குள்ள அந்த 3 hourக்கு ஃபோக்கஸாக இருந்து ஒரு விஷயத்துக்காக வேண்டி ஃபோக்கஸை வச்சு என் பேப்பர்ஸை எழுகக்கொள்ள அது பழக்கம் இல்லாட்டி பிரெயின் என்ன செய்வேன்னு சொல்லிச்சா தடமாற தொடங்கும். ஏன்னா புதிய ஒரு விஷயத்தை செய்யக்குள்ள கொஞ்சம் தடமாறும், ரைட்? அதாவது நிறைய எனர்ஜி வந்து லூஸ் பண்ண தொடங்கும். எனர்ஜி லூஸ் பண்ணக்குள்ள உங்களுக்கு அந்த டைம் நல்லாவே ப்ரெஷராக இருக்குது. அதாவது ப்ராக்டிஸ் பண்ண ஒருத்தனுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணாத நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது, ரைட்? அவன் என்ன செய்வான்னு சொல்லிச்சுன்னா அதாவது நிறைய விஷயங்கள் தெரியும், அந்த ப்ரெஷரில் வந்து என்னடா பிரெயின் வந்து நிறைய எனர்ஜி வந்து லூஸ் பண்ணு. ஏன்னா புதிய ஒரு விஷயம், ரைட்? இருந்து எழுகி வந்து பழக்கம் இல்லைன்றதால வந்து தடமாறும். எக்ஸாம்பிளுக்கு வந்து மடக்க பாவிச்சாதாக்க நிறைய பேர் இருப்பீங்க, ரைட்? அதாவது கணக்கில், ரைட்? சுருக்கலன்னு சொல்லிச்சா எனக்கு வந்து தெரியும் சொல்லி மடக்க வந்து பாவிக்காமல் இருப்பீங்க. இப்போ 2023 எடுத்துக்கொண்டு இருந்துச்சுன்னா நிறைய பேர் வந்து தப்பிச்சேரும். ஏன்னா 2023 A-level ஃபிசிக்ஸ் பேப்பரில் வந்து மடக்க தேவைப்படியல், ரைட்? பட் 24 பேப்பர் எடுத்துக்கோண்டா மடக்க கட்டாயம் தேவைப்படி, ரைட்? அப்போ நல்லா என்ன வச்சுங்க, மடக்க பாவிச்சில்லாதவனுக்கு வந்து எக்ஸாமில் மடக்க வரவே வராதான், தடமாறுவீங்க, ரைட்? கூட்டல் கழித்தல் கூட சந்தேகமெல்லாம் வரும், கவனம், ரைட்? இந்த ப்ரெஷரில் வந்து தடமாற தொடங்குவீங்க, ரைட்? அஷ்யூட்டி ப்ராக்டிஸ் ஈச்சவனுக்கு கணக்கே இல்லாமல் எழுதிட்டு வருவார், ரைட்? அஷ்யூட்டி நீங்கள் படிச்சில்லை, கொஞ்சம் தான் கொஞ்சம் தான் ஒரு எடுக்கிற, அதாவது மார்க்ஸ் வந்து 20 தான் 30 தான் வரண்டாலும் நீங்களை எழுதிக்கொண்டு உங்களுக்கு படித்தா செக்ஷன் ஈச்சா அண்ணன் படிச்சுக்கொண்டு, அதாவது கட்டாயம் பேப்பர் செஞ்சு தான் ஆகணுமா. நீ படிச்சில்லையோ 5 hour இருந்து ஒவ்வொரு எலமையண்டா இனியும் எழுதலாட்டி எக்ஸாம் முடிஞ்சு போகிற எழுத போகிறேன். ஆவே இந்த செக்ஷன் படிச்சில்லை அந்த செக்ஷன் படிச்சில்லை இது செஞ்சுக்குள்ளதுக்கு இல்லை, சும்மா டைம் தான் வேஸ்ட்டு அப்படி இல்லை, சரியோ? அதாவது இருந்து என்னதான் இருந்ததுனாலும் எக்ஸாமில் வந்து ஒரு ஃபெஸ்ட்டுக்கு டிஸ்ட்ரிக்ட் ஃபெஸ்டிவலுக்கு வந்து கேள்வி வந்து வாங்க போடி, ரைட்? அது கொஞ்சம் வந்து அந்த கொஞ்சம் யோசிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருந்துச்சு, ரைட்? அப்போ அந்த டைமில் எப்படி வந்து யோசிக்கிற எப்படின்னு, ரைட்? ஐடியா வரலாட்டு ஐடியா எப்படி வந்து யோசித்து எடுக்க வேண்டியதெல்லாம் வந்து பழகும், ரைட்? சும்மா வராது, ரைட்? அதாவது தெரிஞ்சதே எப்படியும் போய் எழுதிட்டு வர பிழை விடாமல் இல்லைன்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சது தான் பிழை விட்டு வர, ரைட்? தெரிஞ்சதை பிழை விடாமல் எழுதியதும் ஒரு ஸ்கில் ஒன்று, ரைட்? அது நீங்கள் வந்து என்ன செய்யணும், அதை நீங்கள் மாஸ்டர் பண்ணணும்னா ப்ராக்டிஸ், அதாவது செஞ்சு தான் பழகணும், ரைட்? இறுதியானது தான் ரெப்யூட்டேஷன். நீங்கள் நிறைய விடயங்கள் வந்து படிச்சிருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் 4 மாதத்துலேயும் சில விஷயங்களை வந்து படிக்கிறதுக்கு நிற்பீங்க, ரைட்? அப்போ இவ்வளோ பெரிய விடயங்களையும் வந்து எப்படி ஞாபகம் ஊட்டி ஏன்னு சொல்லி எக்ஸாம்பிளுக்கு வந்து இன்றைக்கு வந்து ஃபுல்லாக வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் நம்மளா கெமிஸ்ட்ரி எடுப்போமே, ரைட்? கெமிஸ்ட்ரியில் வந்து நான் நாளைக்கு அல்லது இன்றைக்கு வந்து ஒரு நாள் ஃபுல் டே வந்து ஆர்கானிக் ஃபுல்லாக படித்து முடிச்சேன்னு சொல்லி பார்த்தா அது சும்மா பொய்வே, ரைட்? ஒரு நாளில் வந்து ஒரு நாளும் ஆர்கானிக்கை வந்து ஃபுல்லாகவே தரோவாகவே படித்து முடித்தா கஷ்டம், ரைட்? அதே மாதிரி இன்ஆர்கானிக்கு ஒரு நாளாக கஷ்டம், ரைட்?
அப்போ எப்படியே வந்து ஞாபகம் மூட்டினா முழு சிலபஸையும் வந்து ஞாபகம் மூட்டி முக்கியமான விஷயங்களா ஞாபகம் மூட்டி இல்லாட்டி எல்லாத்தையும் ஞாபகம் மூட்டி அப்போ நிறைய விடயங்கள் வந்து இருச்சு ரைட். அடுத்தது தான் ஷார்ட் நோட் எப்படி நிறைய பேர் ஷார்ட் நோட்டுன்ற பேரில் என்ன அடிக்கன்னு உங்களுக்கே தெரியும் ரைட். அப்போ ஷார்ட் நோட்டுன்ற எப்படி அடிக்கி ரைட். ஷார்ட் நோட்டில் என்ன விடயங்கள் வந்து அமையும், தேவையில்லாத விடயங்கள் எந்தையும் தேவையான விடயங்கள் எந்தி. அப்போ ஷார்ட் நோட்டுக்குள்ளே அமைய வேண்டிய விடயங்கள் எந்திய அதை எப்படி தீர்மானிக்க வேண்டிய விஷயம் வச்சு ரைட். அப்போ உண்மையில சொல்லின்னு சொல்லிச்சுன்னா ஷார்ட் நோட் எடுக்கக்குள்ள ஷார்ட் நோட்டுக்குள்ள இந்த விஷயம் வாரம் இல்லைன்னு தீர்மானிச்சு வந்து முக்கியமான ஃபேக்டர் தான் பாஸ் பேப்பர். பாஸ் பேப்பரில் என்னத்தை கேட்குறோ அதுதான் உண்மையிலே ஷார்ட் நோட்டாக வரும். என்ன திரும்ப திரும்ப எந்த விஷயங்கள் வந்து ரிப்பீட் ஆகுறோ அதெல்லாம் முக்கியமான விடைங்க. அதை விட்டுட்டு வந்து தியரியில் வந்து ரிசோர்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய முக்கியமான ஹைலைட் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட் அதை வந்து எட் பண்ணணும் அப்படி இல்லை ரைட். எது கேட்குறோ எது தொடர்ச்சியாக வந்து கேட்குறோ அதுயெல்லாம் வந்து ஷார்ட் நோட்டுக்குள்ள அமையும் ரைட். அப்போ ஷார்ட் நோட்டுக்குள்ளே வாரா இல்லைன்னு உண்மையிலே நான் பார்க்கணும் பாஸ் பேப்பர் வச்சு அது எப்படியும் பார்க்கணும் அடுத்தடுத்த வீடியோவில் நான் பார்ப்பேன். அப்போ நீங்கள் பிளேனோட போடின்னு சொல்லிச்சுன்னா இந்த 3 காரணிகளும் வந்து உள்ளடங்கக்கூடிய விதத்தில் வந்து உண்மையிலே போடும் ரைட். இது வந்து டீப்பாக எங்களுக்கு வந்து கதைச்சதுக்கு இந்த வீடியோவில் கதைச்ச நான் என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னா இனி வரக்கூடிய வீடியோஸில் வந்து இதை வந்து டீப்பாக வந்து கதைச்சதுக்கு பார்ப்போம் ரைட். அடுத்து உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்துன்னு சொல்லிச்சுன்னா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தேன்டா எஸ் யூஸ்ஃபுல்லுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அது எனக்கு அடுத்தடுத்த வீடியோ செய்யறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதே மாதிரி இன்னொருத்தருக்கும் புரோஷனப்படக்கூடிய விதத்தில் இதை ஷேர் பண்ணுங்க.